விஜய் டிவில பல நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கி மக்கள் மத்தியில மிக பெரிய பிரபலம் அடைஞ்சவர் தான் விஜய் பாவனா. சமீபத்தில் ஒரு பேட்டியில தான் நிகழ்ச்சியில தொகுப்பாளரா இருக்கும்போது சிவகார்த்திகேயனோட அதிகமா பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் சிவகார்த்திகேயனோடு தான் பேசாததற்கு காரணம் என்ன அப்படிங்கறத பத்தியும் அந்த பேட்டியில விஜய் பாவனா மனம் திறந்து பேசியிருக்காரு. அதே மாதிரி தான் ஏன் விஜய் டிவி நிகழ்ச்சியிலிருந்து விலகினேன் அப்படிங்கறத பத்தியும் அந்த பேட்டியில பாவனா மனம் திறந்து பேசியிருக்காரு. 6 வருஷத்துக்கு அப்புறம் சமீபத்துல தான் விஜய் டிவில ஒளிபரப்பான சூப்பர் சிங்கர் சீசன் 9 நிகழ்ச்சியில 2 வாரங்கள் மட்டுமே தொகுப்பாளராக கலந்துகிட்ட விஜய் பாவனா சமீபத்துல பேட்டி ஒன்றுல தன்னுடைய தொகுப்பாளர்கள் வாழ்க்கையில நடந்த பிரச்சனையை பத்தி பேசியிருக்காரு. அவர் சொல்லும் போது, நான் விஜய் டிவில தொகுப்பாளராக இருக்கும் போது மாகாப்பா, சிவகார்த்திகேயன் மற்றும் விஜய் போன்றவரோடு சேர்ந்து தொகுப்பாளராக நான் இருந்திருக்கேன். அதுல மாகாப்பாவுக்கு எனக்கு நல்ல கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும். நாங்க 2 பேருமே இதான் பேச போறோம் அப்படின்னு ஏற்கனவே பேசி வைத்துலாம் பேசுறது கிடையாது. அந்த டைம்ல என்ன தோணுதோ அதை தான் நாங்க பேசுவோம். ஆனா மத்தவங்களோட சேர்ந்து பேசும்போது நாங்க என்ன பேச போறோம், அதுக்கு இன்னொருத்தவர் என்ன கமெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கறதெல்லாம் எழுதி வச்சுட்டு தான் நாங்க பேசுவோம். ஆனா நான் சிவகார்த்திகேயனோட அதிகமா பேச மாட்டேன். காரணம் என்னன்னா, நான் தொகுப்பாளராக இருக்கும்போது ஆரம்பத்துல சிவகார்த்திகேயன் ஒரு கண்டஸ்டன்டாக தான் விஜய் டிவில இருந்தாரு. அதுக்கப்புறமா அவர் என்னோட தொகுப்பாளராக மாறி இருந்தாரு. ஆனாலும் எங்க 2 பேருக்குமே ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கதான் செஞ்சுச்சு. அதே மாதிரி என்னோட விஜய் டிவில விஜய் தொகுப்பாளராக இருக்கும்போது அவர் என்ன குருநாதா அப்படின்னு தான் சொல்லுவாரு. நான் அவர்கிட்ட எப்போதுமே எனக்கு ஒரு ராசி ஒண்ணு இருக்கு, என் கூட தொகுப்பாளராக இருக்கிறவங்க எல்லாருமே பெரிய திரைக்கு போயிருவாங்க, அதனால நீங்களும் பெரிய திரைக்கு போயிருவீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஆனா விஜய்க்கு பெரிய அளவுல இன்னும் அவருடைய திறமைக்கு தகுந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போது, நாம என்னதான் பெஸ்டாக வேலை பார்த்தாலும் ஆண்களுக்கு தான் அங்க முன்னுரிமை கொடுப்பாங்க, நம்மள 2ஆம் பட்சமாக தான் பாப்பாங்க அப்படிங்கிற வேதனையை வெளிப்படுத்தி இருக்காரு. அது மட்டும் இல்லாம என்ன பாக்குற எல்லாருமே குழந்தை இன்னும் இல்லையே அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த வார்த்தையை கேட்கும் போது எனக்கு கடுப்பா தான் இருக்கும். அது நம்முடைய பர்சனல், அதையே இவங்க கேட்கிறாங்க அப்படின்னு சொல்ல தோணும். ஆனா நான் அதை இப்போது கண்டுக்கிறது கிடையாது அப்படின்னு விஜய் பாவனா பேசியிருக்காரு. அதே நேரத்தில் விஜய் பாவனா ஆரம்பத்துல ராஜ் டிவில தொகுப்பாளராக சேர்ந்து வேலை பார்த்ததுக்கு அப்புறமா விஜய் டிவில முழு நேர தொகுப்பாளராக மாறி இருந்தாரு. அந்த நேரத்தில் சூப்பர் சிங்கர் ஜூனியர், ஏர்டெல் சூப்பர் சிங்கர், ஜோடி நம்பர் 1 போன்ற நிகழ்ச்சியில தொகுத்து வழங்கி இருந்தாரு. அதுக்கப்புறமா தான் அவர் 2017ஆம் ஆண்டு ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் விளையாட்டு பத்திரிகையாளராக தேர்வாகி இந்தியன் பிரீமியர் லீக், IPL மற்றும் கபடி லீக்கில் ஒளிபரப்போல தொகுத்து வழங்கிட்டு இருக்காரு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.